எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதுனியா சத்யா? கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் ஓகே தான் ரக்ஷி, ஆனால் 1 மார்க் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி விடு, எழுதியாச்சல்ல, இனி அடுத்த எக்ஸாம் பார்ப்போம் விடு. ஓகேடி. இந்த எக்ஸாமுக்கு எங்கள் அண்ணா அந்த பொண்ணுக்கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொன்னாண்டி. நான் இதை எப்படி சொல்கிறது? என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நீ பேசாமல் அவளை கூப்பிட்டே சொல்லிடு. நான் எப்படி அவளை கூப்பிடுறது? அவள் ஏதாவது தப்பாக நினச்சிட்டான்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிற மாதிரி தெரியலையே. சரி கூப்பிடுவோம். சனா சனா சனா, உன்னை அந்த பொண்ணு கூப்பிடுது. ரக்ஷி தான் கூப்பிட்றா. அப்படியா? சொல்லுங்க ரக்ஷி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சனா. எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணியா? நல்லா தப்பா பண்ணேன். இனி வர எக்ஸாம்க்கெல்லாம் ஆல் த பெஸ்ட்பா. தேங்க்யூப்பா. உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் ஆல் த பெஸ்ட்பா. உனக்கு ஆல் த பெஸ்ட் நான் சொல்கிறேன், உன் ஃப்ரெண்டுக்கு ஆல் த பெஸ்ட் என் ஃப்ரெண்டோட அண்ணா சொன்னது. என்ன டீ சீனியர் உனக்கு ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லி விட்டுருக்கான்? அதாடி எனக்கும் தெரியல. என் தங்கச்சி முன்னாடி இதெல்லாம் சொல்கிறாடி. இவ வேற என்ன பிளாக்மெயில் பண்ணுவாளேடி. அக்கா சத்தியா, நீ அம்மா கிட்ட செத்தையா? கனி அதெல்லாம் இல்லை, அவங்க ஏதோ சும்மா விளையாடுறாங்க. நீ தேவையில்லாத யோசிக்காத கனி. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு கனி. கனி இங்கே பாரு, இதோட இதை நிப்பாட்டிக்க. அது இதுன்னு போய் எங்கேயாவது சொல்லிக்கிட்டு இருந்த உன்னை அடி பின்னிடுவேன். சரிட்டா போட்டி, எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுல. பாரு ரக்ஷி, இவ எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுவாளாட்டு இருக்கு ரக்ஷி. கனி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கனி, அவங்க சும்மா கலாய்க்கிறாங்க கனி. நம்ம ஆல் தி பெஸ்ட் சொன்னோமா, அதுக்காக அவங்களும் அப்படி சொல்கிறாங்க கனி. அக்கா நான் சும்மா தாக்கா சொன்னேன். இவ என்னை வீட்டுக்கு போனால் மிரட்டிகிட்டே இருப்பாக்கா. அதனால் அவளை சமாளிக்கணுமே இருந்தாக்கா அவளை இப்படி இது பண்ண. இனிமேல் அவள் என்னை மெட்ட மாட்டாள்ல. ஆனால் நீ இதை வச்சு அவளை தொந்தரவெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகே? இல்லைக்கா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அவள் நல்லா படித்து எக்ஸாம் எழுதினாவே போதும். அவள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளம்மாடி. நீ இதெல்லாம் நினைக்காத, நீ மறந்துடு, விட்டுடு. நீ எக்ஸாமுக்கு மட்டும் நல்லா படிச்சுட்டு வா, ஓகே? சரிடி. நான் இன்னும் அந்த சீனியர் கூட ஒரு தடவை கூட பேசினதே இல்லை. இவ பாரு இந்த சனா எப்படி வந்து என்னை கோத்துட்டு போறான்னு. அப்படி தாண்டி இருப்பாங்க. நீ அதை டேக் ஈஸியாக எடுத்துக்கோ, விட்டுடு. இல்லடி, என் தங்கச்சி முன்னாடி சொல்லியிருக்காடி, அதுதாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, அவள் அடுத்த தாட்டி வந்து பேசினா நானே அவகிட்ட சொல்கிறேன், அவள் சிஸ்டர் முன்னாடி எதுவும் சொல்லாதீங்க பேசாதீங்க அப்படின்னு. சரி. என்னடி அங்கே போய் பேசிட்டு இருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவங்க அண்ணா எனக்கு எக்ஸாம்க்கெல்லாம் ஆல் த பெஸ்ட் சொன்னானா மாடி, அதான் அவள் சொல்கிறான். அது சரிடி, நீ சத்தியாகிட்ட என்னமோ சொன்னியே. அதுவா, உங்க அண்ணா அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னான்னு சொல்லிட்டேன். நீ அடி பாவி, அதையும் சொல்லிட்டியா? ஆமா ஆமா. ஏய் சத்யா, அங்க பாரு. எங்க? சத்யா, சனாவோட அண்ணா இப்ப கிராஸ் பண்ணி போனதை நீ பாத்தியா? நான் பார்க்கலையேடி. இப்பதாண்டி கிராஸ் பண்ணா. கிராஸ் பண்ணும்போதும் கூட உன்னை பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்ததேடி. நான் அவனை பார்க்கவே இல்லடி. ஒருவேளை அவன் தங்கச்சி பார்த்து சிரிச்சிருப்பான்டி. அவன் தங்கச்சியை பார்த்தா அவ வந்து அவங்க அண்ணாவை பார்த்த மாதிரியே தெரியலையே. அதானே. ஏட்டி சூஜி, உங்க அண்ணன் இந்த பக்கமா போறாண்டி. அவன் காலேஜில் ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காண்டி. அவன் எங்க இங்கே போறான்? உங்க அண்ணா மறுபடியும் இந்த பக்கம் தாண்டி வருது. எங்க? ஆமாட்டி, அது எங்க அண்ணனே தான். ஏட்டி இப்ப பாத்தியா, அது உங்க அண்ணன் தானே? ஆமாடி, என்னை கூப்பிடவே இல்லை. அதுதான் எனக்கும் தெரியலடி. அவன் எதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் சத்யாக்காக தான். ஏட்டி, அவன் தங்கச்சியை அவன் கூப்பிட்டுட்டு போறதா இருந்தா வண்டியை அங்க நிறுத்தி அவன் தங்கச்சியை கூப்பிட்டு இருக்கணும்ல. ஆமாட்டி, அவன் உன்னை பார்க்க தாண்டி வந்திருக்கான். என்னமோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. சரி விடு. சரிடி, பஸ் வருதுவா போவோம். சின்ன பொண்ணு, இப்பெல்லாம் கேஸ் சிலிண்டர் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வெயிட் மாதிரியே தெரியல. 4 முடி, இது காலி சிலிண்டர் 4 முடி. இனிமேதான் இது எடுத்துட்டு போய் நிரப்பணும். அதனால இப்போதைக்கு வெயிட் இருக்காது. ஆமாக்கா, நம்ம நப்புனதுக்கு அப்புறம் தான் இது வெயிட்டா இருக்கும். இழுவ, எனக்கு அது தெரியாதா? நம்ம எதுக்கு யார் வர்றது? கண்ணு தெரியல 4 முடி, அது லட்சுமி அக்கா. இல்ல சின்ன பொண்ணு, கேஸ் வேற தலையில வச்சிருக்கோமா, அதுதான் ரொம்ப வெயிட்டா இருக்கு. எப்பா என்னங்கடி எல்லாரும் கேஸ் கிடைக்காதனால சிலிண்டர் தூக்கிட்டு கிளம்பிட்டீங்களா? ஆமா, உங்களுக்கு தோட்டம் இருக்குது, பிரச்சனை இல்லை, எப்படியாவது எரிவாயு தயாரிச்சுக்குவீங்க. எங்களுக்கு என்ன இருக்குது, அதனால சிலிண்டர் தானே நப்பணும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அது உண்மைதான். ஏக்கா லட்சுமி அக்கா, உங்க எரிவாயுவை எங்களுக்கு கொஞ்சம் எரியுது. எரிஞ்சா எல்லாம் பத்திக்கும், பரவாயில்லையா? அப்படி எரியறதுல நான் சோறு கறி கூட்டி எல்லாமே செஞ்சிருவேனே. சின்ன பொண்ணு, அந்த அக்கா நம்மளை கிண்டல் பண்ணுது சின்ன பொண்ணு. ஓ, இதுக்கு பேர் தான் கிண்டலா? நானு என் பையனை போய் சிலிண்டர் எடுத்துட்டு வர சொன்னேன், அதான் இன்னும் காணலையேன்னு வந்து பார்த்தேன். அக்கா, உங்க பையன் எங்க போயிருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படியே நாங்க எங்க சிலிண்டர் கொடுத்து விட்டுருவோம். அவனே கூட்டத்துல நிக்கிறான். அவன் எங்க நிக்கிறான், எப்ப வருவான், எதுவுமே எனக்கு தெரியாதே வசந்தி. அது தெரியாம நான் எப்படி இந்த சிலிண்டர்களையும் எடுத்துட்டு போக சொல்றது?
அதானே நீங்க வந்ததை பார்த்தா எங்களுக்கு ஏதோ உதவியோ ஒத்தாசையோ செய்வீங்கன்னு பார்த்தா என்னக்கா நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. என் நாலு முடி அந்த அக்கா நம்மளுக்கு உதவி செய்யாது. நம்ம வேணா போய் விக்ரம் தம்பி கிட்ட கேட்போம். ஆமா, நான் உங்ககிட்ட உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னேன் சின்ன பொண்ணு. நீங்க பேசுறத பார்த்தாவே அப்படித்தானக்கா இருக்கு. ஆமா ஆமா, அது இல்ல தீபா, அவன் முதல்ல சிலிண்டர் பிடிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் இந்த மூணையும் வந்து எடுத்துட்டு போக சொல்றேன். சின்ன பொண்ணு எப்படியோ நம்ம ஃப்ரீயாவே இதை நப்பிக்கலாம். கேஸுக்கு இப்போ எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதே சின்ன பொண்ணு. இப்போல்லாம் 1 மடங்குக்கு 3 மடங்கு அதிகமாக தான் சொல்கிறாங்களாம்மா. என்ன ஏதுன்னு அவன் வந்ததுன்னு கேட்டு சொல்கிறேன். அப்ப ஃப்ரீயா இல்லையா? என்னது ஃப்ரீயாவா? நீங்கள் ஃப்ரீயாக தான் தம்பிக்கிட்ட சொல்லி பிடிச்சிட்டு வந்து தருவீங்கன்னு நினச்சேன். என்னக்கா காசுலாம் கேட்குறீங்க? எனக்கு மட்டும் என்ன வசதி? ஆகாசத்துல இருந்தா வருது. நானும் காசு கொடுத்து தானே வாங்குற வசதி. காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் நாங்கள் எப்போ வாங்கியிருப்போமே. உங்களோட பேசி எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏண்டி நானா உங்களை நில்லுங்கன்னு சொன்னேன்? நீங்கள் எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க, அதான் எங்கே போறீங்கன்னு கேட்டேன். அது போதுமே எங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு. அது மட்டும் போதாது, இப்போ ஒன்று தரேன் பாரு. ராணிக்கா, என்ன நாள் முடி உனக்கு? நாங்கள் சும்மா இருக்கிறது பொறுக்காது. நீ எப்படியாவது எங்களை உஸ்பேத்தி பார்க்கணும்னு நினைக்கிறியாக்கா? இப்போ எதுக்குக்கா அதை தள்ளி விட்டா? ஆமாம், என்னமோ என்னால தான் எல்லாம் ஆச்சுன்னு சொன்னீங்க, அதான் தள்ளி விட்டேன். ஓ அப்படியா? இரு நாங்க வரோம். எம்மா ஆளை விடுங்கம்மா சாமி. எப்படி சின்ன பொண்ணு அந்த அக்கா ஓடிடுச்சு பத்தியா? ஆமாக்கா. சரி வா நாலு முடி போவோம்.